8 பேச்சாளர்கள் ஒரு தலைப்பிலே பேசப் போகிறார்கள். அந்த தலைப்பு எல்லோருக்கும் பிரியமான ஒரு தலைப்பு. இயற்கையோடு வாழ்வோம். இயற்கை என்பது ஒரு மனிதனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் செயற்கையான பொருள்களை பார்த்தா நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக்சி, கிரைண்டரு, அவனால் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைக்காட்சி, இதை பார்ப்பதை விட காலையில் எழுந்தவுடன் ஒரு அழகான பசுமையான ஒரு மரத்தில் ஒரு குயில் கூவுற சத்தத்தை கேட்டோம்னா அன்று நாள் முழுவதும் நமது மனது மகிழ்ச்சியாக இருப்பதை இன்னைக்கு நம்ம உணர்றோம். அப்படிப்பட்ட அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வை இன்று மனிதனால் வாழ முடிகிறதா, முடியவில்லையா? அதுதான் இன்றைய பேச்சாளர்கள் பேசுகின்ற பேச்சு பொருள். மிகவும் அற்புதமான பேச்சாளர்கள். அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் மிக அருமையான வரவேற்பும் உற்சாகத்தையும் கொடுக்கணும். காரணம், அவங்க என்ன பேச போகிறாங்கன்றதே எனக்கே தெரியாது. அதனால் இப்பொழுது பேச போகின்ற பேச்சாளர்களில் ஒரு தலைப்பில் 2 பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்படுவார். அதனால் இது ஒரு பேச்சாளர் திருவிழா மட்டும் இல்லை, ஒரு போட்டி. அதனால் இயற்கையோடு வாழ்வோம் என்ற அணியில் முதலாவதாக பேச வருபவர் எழில் செல்வன். உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். இயற்கையோடு இணைந்த வாழ்வு. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வாகத்தான் இன்று வரை இருந்து வருகிறது. நம்முடைய நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகையாக பிரித்து அதனை சார்ந்திருக்கக்கூடிய ஊர்களுக்கு அதை சார்ந்தே பெயர் வைத்த வழக்கம் நம்முடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. நீங்கள் ஆறு என்று முடிகிற ஊரை நீங்கள் பார்த்திருக்கலாம். பக்கத்திலே ஆற்றங்கரை இருந்திருக்கும். திருவையாறு, திருநள்ளாறு போன்ற ஊர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல குளிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைக்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரை துறையோடு சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. பயில்வாய பாராய்த்துறை, பண்டெழுவ தவத்துறை, குரங்காடுதுறை, மயிலாடுதுறை, ஆடுதுறை, கடம்பந்துறை என்ற ஊர்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நீங்க மணப்பாறை பக்கத்தில் போனீங்க அப்படின்னா 2 கிராமம் இருக்கு. ஒன்று தோப்புப்பட்டி, மற்றொன்று சாம்பட்டிங்கிற இந்த 2 கிராமத்தில் ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தில் வௌவால்கள் வாழ்ந்து வருது. அந்த வௌவால்கள் அந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அந்த ஊர்ல விவசாயம் நன்றாக இருந்ததாம், மழை நன்றாக பொழிந்ததாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த ஊரிலே வெடியே வெடிக்காம இன்று வரை அந்த வௌவால்களுக்காக அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதராக நம்முடைய கண்ணுக்கு தெரியலையா? முன்பெல்லாம் கார்ல போகும் பொழுது போயிட்டு இருப்போம். வயல்ல வேலை செய்யறவங்க பார்த்தாங்க அப்படின்னா கார்ல யாராவது போனாங்க அப்படின்னா வியப்பா பார்ப்பாங்க. இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது எங்கேயாவது பச்சை பசேல்னு வயல்கள் இருந்தது அப்படின்னா அது செத்த நிப்பாட்டி, அடேங்கப்பா எவ்வளவு செழுமையா இருக்குடா, குடும்பத்தோட நின்று பார்க்கிறோம். இது நாட்டினுடைய அவல நிலை. ஆனால் இன்றைக்கும் இயற்கை விவசாயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துதான் வருகிறார்கள். அதற்கு நெல் ஜெயராமன் அவர்கள் எடுத்துக்காட்டாக இருந்தார். நம்மாழ்வார் அவர்கள் எடுத்துக்காட்டாக இந்த மண்ணிலே வாழ்ந்து இருக்கிறார். போன வருஷம் சென்னையில வெள்ளம் வந்தது. நம்ம ஆளுக்கு என்ன அப்படின்னா, மழை பெஞ்சா ஏண்டா பெஞ்சதும்பா, மழை பெய்யலனா மழையே பெய்யுதும்பா. வந்த நீரை சேமிக்க தெரியாதுங்க. ஆனால் நம்முடைய பண்பாடு என்பது அப்படி அல்ல. இன்னும் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வயிறு பசிச்சிச்சு அப்படின்னா எதையாவது ஒன்று சாப்பிட்டா வயிறு ரொம்பிக்கும். ஆனால் தாகம் அடிச்சிச்சுன்னா எதை குடிச்சாலும் தாக அடங்காதுங்க, தண்ணியை தாங்க குடிக்கணும். அந்த மழை நீரை சேமிக்க தெரிந்தவர்களாக நாம் முற்காலத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழலில் அது சாத்தியப்படுமா என்றால் சாத்தியப்பட வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்திருக்கிறது. வானத்தில் இருந்து மழை நீரை டவுன்லோட் செய்வோம், மண்ணிலே விதையை இன்ஸ்டால் செய்வோம், மரங்களை அப்லோட் செய்வோம். ஏன் என்று சொன்னால் மதங்களை வளர்ப்பதின் மூலமாக சண்டைகள் உருவாகும். மரங்களை வளர்ப்பதினால் சந்ததிகள் நலமாவார்கள். நன்றி, வணக்கம். பெயரில் கூட ஒரு இயற்கையான ஒரு தமிழ் பெயரை வைத்த எழில் செல்வன் ரொம்ப அழகாக பேசினார். எழில் செல்வனை தொடர்ந்து இயற்கையோடு வாழ்வோம் என்ற அணியில் பேசுவதற்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் அருமை சகோதரி சிவநந்தினி. இயற்கையோட வாழ்வோம், இயற்கையோட வாழ்றோம்னு பேசிட்டு நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் பேச போறாங்க. இங்க இருக்கிறவங்களும் சரி, நீங்க பேசினவங்களும் சரி, பேச போறவங்களும் சரி, ஒரு நாளாவது நான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க பார்ப்போம்.
மேக்கப் ரூம்ல எங்க டீம்ல இருக்க 4 பொண்ணுங்க போறதுக்கு முன்னாடியே இயற்கையோட வாழ்றோம்னு சொல்ற அந்த 4 பேரும் முன்னாடி போய் மேக்கப் போடுறாங்க. நீங்க தான் இயற்கையோட வாழ்றீங்கல்ல, மஞ்சள் பூசிட்டே வந்திருக்கலாம்ல. என்னைக்கு நல்ல தண்ணி 20 ரூபா, அளவு தண்ணி 10 ரூபான்னு பாட்டில்ல காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே நான் சொல்றேன் மக்களே, நீங்கள் எல்லாம் இயற்கையை விட்டு 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று விட்டீர்கள். இந்த அவலநிலை நீடித்தால் நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாட்களில் உன் பிள்ளையும் என் பிள்ளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நல்ல ஆக்சிஜன் காற்று பாட்டில்ல 10 ரூபா 15 ரூபான்னு விலை போட்டு கூறு போட்டு நம்ம சுவாசிக்கும் நிலை வருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். சுவாசிக்கும் காற்று இங்கே விற்பனைக்கு கிடைக்கும். எல்லாம் வாங்கி பின்னாடி மூட்டையில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில் எடுத்துக்கிட்டு இப்படியே எடுத்து சுத்தமான ஆக்சிஜன் அப்படி வந்துடும். வரப்போகுது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்துடும் போல இருக்கு அந்த நிலமை. ஏன்னா என்னைக்கு பாட்டில் பாக்கெட்டில் நம்ம பையில் வச்சுட்டு தெரிகிறோமோ அதே மாதிரி காற்றை தூக்க வேண்டிய நிலமை வந்துடும். எத்தனை பறவைகள், எத்தனை சிட்டுக்குருவிகள், எவ்வளவு இயற்கைகள் இன்னைக்கு ஏதாவது ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி காலம் வளர வளர நம்ம இயற்கை ஒன்று, நம்ம சுவாசிக்கும் காற்று, குடிக்கிற தண்ணி, உண்ணும் உணவு, உடுத்துற உடை அப்படின்னு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அடையாளத்தை மறந்துவிட்டு எவனோ ஒருவன் காமிச்ச கலாச்சாரத்தையும் அவன் கற்றுக் கொடுத்த பாடத்தையும் அவர் கொடுக்கின்ற குளிர்பானத்தையும் கேவலமாக அறிந்து கொண்டு இயற்கையோட வாழ்றோன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுக்கு நீங்க உண்மையிலேயே வெட்கப்படணும் ஐயா. இந்த உலகமே திரும்பி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் எங்கள் தமிழ் பாரம்பரியத்தை, தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோம், அந்நிய குளிர்பானங்களை குடிக்க மாட்டோன்னு. நான் ஒன்று சொல்லுவாங்க ஐயா, இன்னும் சொல்கிறேன், நீங்கள்லாம் உண்மையிலேயே தமிழ் பண்பாட்டையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் வளர்க்க நினைத்திருந்தால் பனைமரங்கள் இன்று எத்தனை கிராமங்களில் வளர்ந்திருக்க வேண்டும், பதநீர் மட்டும் இன்னைக்கு எத்தனை கடைகளில் விற்பனைக்கு வந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்றேன், அந்நிய குளிர்பானங்கள் பல மடங்கு பல கோடி ரூபாயில் இன்னும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த அவல நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் இயற்கையோடு வாழணும்னு சொல்ற பார்த்தீங்களா? தயவு செஞ்சு இயற்கையோட வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை, நான் பட்ட வேதனையை, நான் குடிக்க கஷ்டப்பட்டதை, நான் குளிக்க கஷ்டப்பட்டதை என் பிள்ளையும் என் பேரம் பேத்தியும் கஷ்டப்படக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இப்பெல்லாம் நல்லதுனாலும் ஒரு விசேஷம், கெட்டதுனாலும் பார்ட்டி நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, ஒரு கெட்ட காரியமே நடக்குது, தயவு செஞ்சு ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கனை வழங்க. ஒவ்வொருடைய பிறந்த நாளுக்கும் எத்தனையோ செலவு செய்கிறீங்க. 15 ரூபா 20 ரூபாய்க்கு மரக்கனை செடி வச்சு நட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த இயற்கையும் பாதிக்காது. மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிறுத்து விடுவதில்லை சிலை, மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும் இயற்கை எவராலும் அழிக்க முடியாத சக்தி. அதனை இனிமையாக வளர்த்து எடுப்போம். இளைஞனே எழுந்தினில் மனிதனாய், நெஞ்சத்தில் இளைஞனாய், எழுகதிர் போல் இருளை கிளி, எதிர்காலம் உமதே. வாருங்கள், நல்ல காற்றுடன் நல்ல குடித்தண்ணீருடன் இனிமையான வாழ்வை வாழ்வோம் இயற்கையோடு இணைந்து. நன்றி, வணக்கம்.